பாராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சா 50 லட்சம் கிடைக்குமா? ஆமா, அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் 5 காலேஜஸ், எந்த காலேஜஸ்ல நம்ம போனோம், எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, என்ன கோர்ஸ் சார் இது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? வீடியோக்கு போலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ யாரா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த வீடியோக்கு அடுத்தது போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. எதுக்கு தெரியுமா? மார்க்ல இல்ல, போர்ட்ல இல்ல. அவங்களுடைய கெரியரை கரெக்டான கோர்ஸை செலக்ட் பண்ணாமல் விட்டுறதுனால லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை டெய்லி பேசிஸாக கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். சார் நான் எப்படி சார் பார்க்கணும், +2 படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டெவலப்படாதீங்க, உங்கள் பேரண்ட் கிட்ட சொல்லிடுங்க, அவங்கள நம்ம போடக்கூடிய வீடியோவை டெய்லி பார்க்க சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ண முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோக்கு போயிடலாமா? ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. பாராமெடிக்கல் இஸ் ஈக்குவல் டு 50 lakhs salary. டாப் 5 காலேஜஸ் பிளஸ் சேலரி பிளஸ் அப்ராட் ஸ்கோப் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க வரோம். ஒய் பேராமெடிக்கல் இஸ் ட்ரெண்டிங் இன் 2026 அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காம்படிஷன் கிட்டத்தட்ட 24-25 லட்சம் பேர் எழுதுறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸோ இல்லைன்னா பிடிஎஸோ ஆயுஷ் கோர்சஸோ வெட்டினரியோ இதெல்லாம் சீட்டு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய குதிரை கொம்பாயிடுச்சு. கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய விஷயம் வச்சு. எம்பிபிஎஸ் ஃபீஸ் பிரைவேட் காலேஜில் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22-25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல ஆயிடுச்சு. அப்போ 5 வருஷத்துக்கு எடுத்தோம்னா 1.25 கோடி. இதுவே வந்து நம்ம டீம்டு யூனிவர்சிட்டின்னு எடுத்துட்டோம்னா 25 to 30 lakhs 35 lakhs வரைக்கும் இன்னைக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா 30 into 5 போட்டோம்னா 1.5 கோடி கிட்ட இருக்கு. அப்போ 1.25 இருந்து 1.5 கோடி வரைக்கும் நம்ம பிரைவேட்லயோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியோ செலவு பண்ணி படிக்க அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. வேற என்னதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. அஃபோர்டபுள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றப்ப பாராமெடிக்கல் கோர்சஸ் ஹேவ் லோவர் ஃபீஸ் அண்ட் ஹை டிமாண்டா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது, டாக்டரே எல்லாமே செய்யவும் முடியறதே இல்லை. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த டெக்னீஷியனோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா இது பயங்கரமா இந்த ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி க்ரோயிங் 15 to 20% வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அத்தன்டிக்காக வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஓவரா எடுத்தீங்கன்னா டாப் 100 மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ல நல்ல டாப்ல இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றதே பெரிய கவனம் நிறைய பேருக்கும், அதுவும் டெல்லி இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலே நல்ல சேலரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப நீங்க பாராமெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பாராமெடிக்கலுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஆனா நீட் எக்ஸாம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் நீட் எக்ஸாம்ஸ் மூலமே நம்ம எடுத்துருவாங்க. டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டா? எய்ம்ஸ் நீட் எழுதுற மூலமா எய்ம்ஸ் டெல்லியிலேயும் போகணும்னு வச்சுக்கிறவங்களும் போகலாம், பாராமெடிக்கல் கோர்சஸ் போகணுன்றவங்களுக்கும் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இல்லைன்னா இவங்க தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலயமாவே நீட் மூலயமாவே நீங்க இதுலயும் போயிடலாம். இந்தியா நம்பர் 1 மெடிக்கல் இன்ஸ்டியூட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர்ஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் அண்ட் அஃபோர்டபுள். இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாயிலேயே வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலா இருக்கும். இந்தியா இந்தியாவில் படிச்சு முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அப்ராட் பண்ணணும்னு 35 to 45 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலேஜ் தமிழ்நாட்டில் ஃபேமஸான இன்ஸ்டியூஷனு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் வருது. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீட் எக்ஸாம்ஸ் மூலயமா நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி தென் பிசியோதெரப்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நீட் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் பண்ணணும் அப்படின்றத டிபார்ட்மெண்ட் சொன்னதுனால இவங்க நீட் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் இதை எடுக்கிறாங்க. அப்போ சிஎன்சியில் பாராமெடிக்கல் கோர்சஸ் போய் நீங்கள் யாருன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டணும் நீட் எக்ஸாம்ஸும் எழுதி நீங்க போக முடியும். கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர்ல இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன். அது இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில நீங்க போய் படிக்கணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒரு ஃபியூ காலேஜஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம்சி வெள்ளூர். அந்த மாதிரியான இங்க முடிச்சுட்டு போனோம்னா நம்ம எங்க வேணாலும் நல்ல ஸ்ட்ராங் ரெகக்னேஷனுக்கு எக்ஸலன்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட பழமையான ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 175 வருடத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஐடாஸ் கட்டர் அப்படின்ற மூலயமா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப கொடுத்தது. அதுக்கப்புறமா இது பயங்கரமா பிரம்மாண்டமா
வளர்ந்து நிற்கிது. இன்னைக்கு ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இருக்கு. இது கல்ஃப் கண்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. 25 to 40 lakhs வேறானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 7 லட்ச ரூபாய் இங்கே படிச்சுட்டு அங்கேயே நிறைய சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. இதுவும் தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இதில் போய் நர்சிங்கில் பண்ணணும், இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் எழுதினாலே வரும். அது மூலயமா நம்மளுக்கு மிலிட்ரி டிசிப்ளின். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் போய் வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு ஆசைப்படுவோம். அது ஒன்று. அங்கே வந்து ஒரு டிசிப்ளினாக நம்மளால இருக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எதனா ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான இடமா இது இருக்கும். ஏட்டா மிலிட்ரி டிசிப்ளின் கிடைக்கும், கவர்மெண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்டேபிள் சேலரி பற்றிருக்கும், கவலைப்பட தேவையில்ல, பென்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் செக்யூரிட்டியும் இங்கே நல்லா அருமையாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஹே மணிப்பாலில் இருக்க அருமையான இன்ஸ்டியூஷனு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஜாஸ்தி இருந்தாலும் போட்டி கடுமையான இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது. மாடர்ன் லேபரேட்டரிஸ் இருக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து இன்டர்நேஷனல் டைப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. இங்கே சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 3 to 6 lakhs பெறானம் கிடைக்குது. இங்கே குட் சான்சஸ் ஆஃப்டர் சர்டிஃபிகேஷன் அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அருமையாக இருக்குது. தென் கிங் ஜார்ஜ் மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்குது. இதுவும் அருமையான ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. தென் அஃபோர்டபுள். இங்கே கவர்மெண்ட்ன்றனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் ஸ்ட்ராங் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் இருக்குது. குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரியல் சேலரி பிரேக் டவுன் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான லேப் டெக்னீஷியன், ரேடியாலஜி டெக்னீஷியன், தென் ஓடி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5 ஸ்டார்ட் பண்ணனா ஒரு 4, 3 ஒரு அப்போட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் பெஸ்ட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா 35 to 40 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஸ்திரேலியா 40 to 55 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. யுனைடெட் கிங்டம்ல பார்த்தீங்கன்னா 30 to 45 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். தென் ஜெர்மனி வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஆப்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் ஹெல்த் கேர் டிமாண்டும் இங்கே வந்து இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெர்மனியில் போய் படிக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரௌடாக நினைக்கிறாங்க. ரியாலிட்டி செக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1-2 years சேலரி கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மி இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் இட் ரிக்வயர்ஸ் லைசன்ஸ் எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸ் எழுதுற மூலயமா கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ப்ளஸ் அங்கே வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு ஜம்முன்னு ஜாலியாக ஏற்படுத்திக்கலாம். ஸ்கில் மேட்டர்ஸ் மோர் தேன் காலேஜ். நம்ம அது உண்மை தானே. எதில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் வெறும் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால யூ ஹேவ் டு டெவலப் அவர் பர்சனல் ஸ்கில், ரைட்டா? இங்கிலீஷ். தென் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஃபீல்ட். இங்கே அப்ராட்லாம் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால சில எக்ஸாம்ஸ்லாம் அந்த இங்கிலீஷ் சம்மந்தமாக ஐஎல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டோஃபல் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வந்து பண்ண முடியும். தென் ஃபியூச்சர் க்ரோத் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர். அது நீங்கள் எந்த பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த கூகுளில் போய் செக் பண்ணாலும் சரி, எந்த யூடியூப் பார்த்தாலும் உங்களுக்கு இதை வந்து ஆமாம் உண்மை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது சொல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்குது, டிசீசஸ் வராமல் என்னைக்கு எங்கே டிசீஸ் கம்மியாச்சுன்னு சொல்லுங்கள். நான் பிறந்தப்போ வந்து 2-3 டிசீசஸ் தான் இருந்தது. வளர்றப்போ 5 ஆச்சு. இன்னைக்கு வளர்ந்து பெருசாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 டிசீசஸ் வந்துச்சு. அப்போ சின்னதில் வந்து நான் இருக்கிறப்ப டாக்டர்ஸும் கம்மியாக இருந்தது, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் கம்மியாக இருந்தது. பட் வளர வளர நோய்களும் வளருது, எல்லாமும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இருக்காது, ரைட்டா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. தென் டயக்னோஸ்டிக் செயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. மெடிக்கல் டூரிசமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மெடிக்கல் டூரிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருந்து வெளியில் வந்து இங்கே அந்த வெயிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோட்டலோட சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெடிக்கல் டூரிசம் வந்து ஒரு அருமையான ஒரு டிமாண்டபுளாக இண்டஸ்ட்ரியாக இன்னைக்கு இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் அட்வான்ஸ் இமேஜிங் டெக்னாலஜி ரைசிங். அது உண்மை தானே, எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துச்சு. அதனால இமேஜிங் டெக்னாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவத்துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் நல்ல செக்கப்போடு போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் போய் சேரணும் அப்படின்னா கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி போகலாம், கார்டியாக் டெக்னாலஜி போகலாம், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி போகலாம், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி போகலாம். இதெல்லாம் என்ன சார் ஏதோ டெக்னாலஜி இதெல்லாம் சொல்லுங்க, இதை பற்றி தெரிஞ்சோம்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், அடுத்தது நான் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய் எங்கேயும் தேடணும்னு அவசியம் கிடையாது.
டப்புன்னு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் விழுந்துடும், வந்து பார்த்துக்கலாம். ரைட் இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். அதனால கண்டிப்பாக நீட்டுக்கான அப்ளிகேஷன் இப்போ ஃபார்ம் போயின்னு இருக்கு. neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்கள் 1600 rupees வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஒரு ஜென்ரல் கேட்டகரினா 1700, இதே SC ST கேண்டிடேட்னா 1000 rupees PWD கேண்டிடேட் ட்ரை ஜெண்டராக இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுருங்க. இதுக்கான ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் முடிச்சதுமே இமீடியட்டாக ஒரு 30-35 நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதில் வீட்டில் இருந்து ஆன்லைனில் படிக்கணும்னாலும் சரி, நேராக வந்து படிக்கணும்னாலும் RGR வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். சென்னையில இருந்து இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்குறோம். ஹாஸ்டலில் பே பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வீட்லேயே இருந்து படிச்சுக்கனாலும் நாங்கள் பண்ணித்தரோம். சார் இந்த கிராஷ் கோர்ஸ்லேயே பாஸ் பண்ணிட முடியும்னா எஸ் யூ கேன் குவாலிஃபை நீட், அதுக்கான கேரண்டி நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட ஆன்லைனோட கிராஷ் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். தைரியமாக தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 869518 8693 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். சார் இந்த கோர்ஸ் வேணாம் சார், நாங்கள் MBBS தான் சார் என் உயிர், அதுவும் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் சேர்ந்து சார் படிக்க முடியும். எங்கள் அப்பா நாளெல்லாம் லட்சக்கணக்கில் பேமெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க 1.25 to 1.5 கோடிலாம் எங்களால் பண்ணவே முடியாது சார், சான்ஸே இல்லை. ஆனால் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஒரு சில லட்சங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா RGRோட ஸ்பெஷல் டிப்டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் கிளாஸஸ்க்கு, காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூடயே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர், டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர், உங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்ன வீக்னஸ் இருக்கோ அதை உங்களுக்கு சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணி டெஸ்ட் வச்சு அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை எப்படி ரெக்டிஃபை, இது எல்லாமே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே இருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்சுக்கு 16 பேர் வந்து சப்போர்ட் பண்ணி உங்களை கவர்மெண்ட் கோட்டா வாங்க வைக்கிறதுக்கு RGR டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். 20 பேர் தான் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக 869518 8693 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஃபீஸை பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரைட்டா? மற்றபடி எதனா எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. என்ன சார் கிரின்னு சொல்கிறீங்க, எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிதானமாக சொல்லட்டுமா, 9176552121. ஏன்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறோம்னா இன்னைக்கு உலகம் புடுன்னு ஓடிட்டே இருக்கு. டெக்னாலஜி பயங்கரமா இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நாளைக்கு இல்லை. நம்ம பாட்டு ஸ்லோவா இருந்தோம்னா அவுடேட்டட் ஆயிடுவோம். பாருங்க, அதனால தான் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின் கொடுக்குறான், 180 நிமிஷத்துல முடிக்கணும்ன்றான். நீங்க நீட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துல படிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேல ஆகும் கொஸ்டின், ஆனா 1 நிமிஷம் தான் கொடுக்குறான். அப்ப நம்மளுக்கு என்ன தேவை, ஸ்பீடு வேணும். அப்ப நான் பாட்டு நிதானமா, வந்தீர்களா உங்களுக்காக நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்குலாம் இப்ப ரெடியா இல்லை. ஸ்பீடு அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ரைட்டா? அதனால பாத்துங்க, ஸ்பீடு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரணும், தப்பு வந்துடக்கூடாது. அக்யூரசி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல ஸ்பீடு கொடுக்குறான். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, படிக்கிறத வந்து தடுமாறி. ஸ்பீடா போகணும், ஆனால் என்ன பண்ணணும், அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா? அதனால நம்ம ஜெயிக்கணும். நம்ம பிறந்ததே வாழ்க்கையில ஜெயிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். தோத்து போறதுக்கோ அழுதுகிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை. ரைட்டா? நம்ம ஜெயிக்கிற மூலமா கூட இருக்கிறவங்களையும் நம்ம ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் நம்ம என்ன பண்ணோம், அல்டிமேட்டா இந்த உலகத்துல வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். இதுதான் நம்மளுடைய மெயின் குறிக்கோளா இருக்கணும். ரைட்டா? என்னுடைய குறிக்கோள் அதுதான். உங்களுடைய குறிக்கோள் நீங்க என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, உங்களுக்கும் அதுதான் இருக்கும். ஏன்னா நம்ம மட்டும் வாழ்ந்தா போதாது, மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கணும். ரைட்டா? எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி பேசுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜெய்க்கு சேர்க்கணும், அப்புறம் VIT எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க, வருத்தப்படாதீங்க. RGRோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.